கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம் கண்களை மூடி இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசு நம்மோடு கூட பேசும்படிய கேட்போம். பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காய் சோத்திரம் உடைய பிள்ளைகளோடு கூட பேசும். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை திறந்து யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னா, பரிசுத்தம் உள்ள தேவன், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம இந்த காலை மாத்திரம் ஆண்டவர் தொழுது கொள்கிறோம். ஆனால் பரலோகத்தில் 24 மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை இறக்கி வைத்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று என்ன பண்ணுறாங்களாம், ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 2 தூதர்கள் என்ன பண்ணுறாங்க, செட்டைகளை மூடிக்கொண்டு அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று 24 மணி நேரமும் என்ன பண்ணுறாங்களாம், அவர் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். அவர் சொல்கிறாரு, நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்க அப்படின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கு ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம கழுவப்படும் பொழுது நம்ம பாவங்கள் கழுவி நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ண, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஊழியத்திலே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, நீங்கள் இருக்கிற இடத்திலே சில அற்புதங்கள் நிகழப்போகிறது. நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாக இருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிற இடங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணார், அற்புதங்களும் அதிசயங்களுமாய் செய்தார். 2 மீனை கொண்டு, 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு என்ன பண்ணாருங்க, போஜித்து, ஆண்டவர் போஜனம் கொடுத்து அவர்களை ஆசிர்வதித்து பரவசப்படுத்தி ஆச்சரியம் உண்டாக்கின தேவன், செங்கட 2ஆய் பிளந்த தேவன், மரித்து போன உயிரோடு எழுப்பின ஆண்டவர், இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் குடும்பத்திலே சில அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இது நடக்குமா, அது நடக்காத? நிச்சயமாக நடக்கும். எப்பொழுது நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவர் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்படும் பொழுது, இந்த உள்ளத்திலே இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் குடும்பத்திலே நடக்க முடியாத காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். மனிதனாலே கூடாத காரியம் என் தேவனாலே எல்லாம் கூடும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு நம்ம சரிபடுத்த, நாளைக்கு நம்ம வரோம். ஆமென், சோத்திரம். ஆண்டவர் என்ன பண்ணார், நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆண்டவர் என்ன பண்ணார், அருமையாய் நம்முடைய குடும்பத்தில் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர். இந்த யோசுவா ஒரு கூட்டங்களை வழிநடத்த போகும் பொழுது, யோர்தான் என்ற நதி என்ன பண்ணுறது, அந்த இடத்துல பயங்கரமாக பிராவித்து என்ன பண்ணுறது, ஓடி வருகிறது. அந்த யோர்தானை அவங்க என்ன பண்ணணும், கடக்கணும். அந்த கீழே வசனம் சொல்லி போட்டு பாருங்க. பின்பு யோசுவா 6ஆம் வசனம் 3:6. பின்பு யோசுவா ஆசாரிகளை நோக்கி, நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்றான். அப்படியே உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்கள் முன்னே போனார்கள். 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பாருங்க, அடுத்தடுத்து சொல்ல, நான் உன்னை மேன்மைப்படுத்துங்கிற. அந்த யோர்தானை கால் வைக்கும் பொழுது என்ன பண்ணுதுங்க, அந்த தண்ணி அப்படியே வற்றி போகுது, தண்ணி வழி விடுது. ஆமாம், பயங்கரமாக புரண்டு வருக போராட்டங்கள், பிரச்சனைகள் புரண்டு வருதா, அதை கண்ட்ரோலே பண்ண முடியல. அது எல்லையை மீறி போயிடுது, தலைக்கு மீறி போயிடுச்சு பிரச்சனை. ஆண்டவர் கூட இருக்கிறார். நிச்சயமாக படகு மூழ்காது. உங்கள் படகிலே ஆண்டவராக இயேசு வருகிறார் என்பதை மறந்துடாதீங்க. எத்தனை யோர்தான் வந்தாலும், அது இப்படி புறப்பட்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீங்கள் இந்த யோர்தானை கடப்பீங்க. நிச்சயமாக இது கடக்கணும் வகையில் நிச்சயமாக கடக்க முடியும். ஏன்னா ஆண்டவராக இயேசு உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட யோர்தானை கடக்கும்படி, போராட்டங்களை நீங்கள் தாண்டி வரும்படி ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுத்து அவங்க கரத்தை பிடித்து நடத்துகிற ஆண்டவர். அப்படி விட்டுவிட மேன்மைப்படுத்துகிற இந்த இடத்துல சொல்லப்படுது. ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக நீ இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கும் முன்பதாக அவங்க என்ன பண்ணுவார், ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார்.
யோர்தானை கண்டு பயப்பட தேவையில்லை, போராட்டம் கண்டு பயப்படாதீங்க, பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க. அதில் என்ன பண்ணும், சீக்கிரமாக கடந்து போவோம். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். 24 நேரம் அவரை போற்றி கொண்ட நேரத்தில் நாம் இந்த கால நேரத்தில் ஆண்டவராக இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஒப்பு கொடுன்னு சொல்லி கேளுங்க. உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு அற்புதம் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, எப்படிப்பட்ட யோர்தான் வந்தாலும் ஆண்டவரே, ஆண்டவரே அது கரை புரண்டு வந்தாலும் ஆண்டவரே, அந்த தடைகளை உடைக்கிறவர் உங்களுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஆண்டவருடைய குடும்பத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்கள் சொல்ல ஆகும், நீ கட்டளையிட்டு நிற்குமே அப்பா. ஒரு வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை கர்த்தாவே எல்லா கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த யோசுவா மேன்மைப்படுத்தின ஆண்டவர், இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீ மேன்மைப்படுத்துவீராக. எல்லா போராட்டங்கள் விலகட்டும், எல்லா யோர்தான் விலகி வழிவிடட்டும் அப்பா. நாம ஒன்றே மகிமைப்படட்டும். உடன்படிக்கை பெட்டியாக இயேசுவை சுமந்து கொள்ளுகிற பாத்திரங்களாக இவர்களை மாற்றும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோர்தான் உருண்டு வரும்போது எண்ணற்ற பாருங்களோ, எலியாவின் தேவன் எங்கே, உந்தன் விசுவாச சோதனை